பரிசுத்த ஆவியின் இணைப்பு, துணை உங்களுக்குள் இருந்தாலொழிய எந்த காரியத்தையும் நீங்கள் முழுமையாக நிறைவேற்ற முடியும். பரிசுத்த ஆவிதனை அசுத்தப்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் என்ன காரியங்கள் செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். அதை விடுத்து நாம் நினைத்த காரியங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியாரை மாம்சத்தோடு பயன்படுத்தினால் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் அசுத்தப்படுத்தப்படுவார். அதனால் பரிசுத்த ஆவியானவர் அசுத்தப்படாமல் இருக்க நாம் வேதத்தில் உள்ள சத்தியத்தை கற்று அதன்படி வாழ்வதே அதனை அசுத்தப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியாரை அசுத்தப்படுத்தாமல் நாம் வைத்திருக்கும் முறையாக இருக்கின்றது என்று அறிந்து கொள்வோம்.